சாயங்காலம் கலை போட்டு ஆண்டாள் பாசுரத்தை கேட்டாச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக விடுகதைகள் இருந்தால் நல்லாயிருக்கும் என்ற உங்களோட மன ஓட்டத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். வித்தியாசமான விடுகதைகள் உங்களுக்காக தான். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல் விடுகதை பார்த்துருவோமா? இது கண்ணாடி இல்லை, ஆனால் நம்ம காட்டும். விடுகதையை மறுபடியும் சொல்கிறேன். இது கண்ணாடி இல்லை, ஆனால் நம்மளை காட்டும். ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுப்பாக ஆன்சரை கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. செல்லில் இல்லை, உங்கள் மூளைக்குள்ள. கண்ணாடியை தவிர நம்மளை காட்டுறது என்ன? மனசாட்சியா? இல்லை இல்லை, இன்னொரு ஆன்சர் கூட இருக்குது. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. சரி சரி, நான் ஆன்சரை சொல்லட்டா? நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதோ உங்களுக்கான ஆன்சர். தண்ணி. நீரில் நம்ம முகத்தை பார்த்தாலும் தெரியுது, தெளிவான நீரில் பார்க்கணும். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க? ஜோராக கிளாப் பண்ணிக்கோங்க. வெரி குட் வெரி குட். இப்படி தான் இருக்கணும். சொன்ன உடனே கமெண்ட் போட்டீங்க, ஹாப்பி தான் போங்க. ஒரு விடுகதை பார்த்துருவோமா? கொஞ்சம் ஈஸியான விடுகதை தான். இது பிறக்கவும் பிறக்காது, இறக்கவும் இறக்காது. விடுகதையை மீண்டும் சொல்லட்டா? இது பிறக்கவும் பிறக்காது, இறக்கவும் இறக்காது. அது என்ன? மனுஷனா இருந்தா பிறப்பான், இல்லை இறந்து போயிடுவான். ரெண்டு செயலும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ உயிரினங்கள் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஏதோ ஒரு பொருள் தானே. ரிலாக்ஸாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குல்ல. கதைகள் புராணங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்மளை குழந்தை பருவத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுறது தான் இந்த விடுகதை. பேசிக்கிட்டே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க தானே. உங்கள்கிட்ட வேற என்ன கேட்க போகிறேன்? ஒரே ஒரு கமெண்ட் தானே. ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க போல. ஆன்சரை செக் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இல்லையான்னு. இதோ உங்களுக்கான ஆன்சர். நேரம். இந்த டைம் பிறக்குதுன்னு தெரியல, எந்த டைம் இறக்குதுன்னு தெரியல. பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அதுதான் நேரம். எத்தனை பேருக்கு இந்த விடுகதை பிடிச்சிருக்கு? ஒரு லைக் போட்டுருங்களேன். வெரி குட் வெரி குட். எத்தனை லைக்கு! கங்க்ராச்சுலேஷன். இப்படி தான் எப்பயுமே ஷார்ப்பாக இருக்கணும். உங்கள் ஷார்ப்னஸ்க்கு இன்னொரு டெஸ்ட் வச்சுருவோமா? டெஸ்ட் இல்லை, ஒரே ஜாலி தான். காற்றில் பறக்கும் ஆனால் உயிரில்லை, அது என்ன? விடுகதையை மீண்டும் சொல்கிறேன், நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. காற்றில் பறக்கும் ஆனால் இதற்கு உயிரில்லை, அது என்ன? இந்த விடுகதைக்கு ஆன்சர் நான் பண்ண போகிறதில்ல. இந்த விடுகதைக்கு ஆன்சரை கமெண்டில் சொல்லிடுங்க. நீங்கள் இதுக்கு நான் ஆன்சர் சொல்லலைங்க, திருப்பியும் சொல்கிறேன். கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. நம்ம ஒரு டைப்பிங் டெஸ்ட் தான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், ஈஸியானது தான். அடுத்த விடுகதையை பார்த்துருவோமா? அடுத்த விடுகதை என்னென்னா, இது கையில் பிடிக்க முடியாத செல்வம். அது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். செல்வனாவே எத்தனை வகை இருக்குது? இதுதான் க்ளூ. மறுபடியும் விடுகதையை சொல்கிறேன். கையில் பிடிக்க முடியாத செல்வம். ஒரு நிமிஷம். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு செல்வம்னு ஒரு பையன் இருக்காப்லன்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க. நான் ஆன்சரை சொல்ல போகிறேன். அறிவு. அறிவு. எத்தனை தான் பொருள் வச்சுருந்தாலும் நம்ம அறிவை கையில் பிடிச்சிட முடியுமா என்ன? முடியாது தானே. அடுத்த விடுகதைக்கு போயிடுவோமா? இதோ அடுத்த விடுகதை. இது பார்க்கும் ஆனால் பேசாது. இது பார்க்கும் ஆனால் பேசாது, அது என்ன? இது என்னப்பா கலியுக காலம், பார்த்துட்டு பேசுனா என்ன தப்பு? இது பேசாமல் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியே கொஞ்சம் ஆன்சரை கெஸ் பண்ணிட்டுருங்க. ஆன்சரை கெஸ் பண்ணிட்டீங்க தானே? ஆன்சரை கமெண்ட்டில் போட்டுருங்க. வெரி குட் வெரி குட். கமெண்ட் பண்ணிட்டீங்க போல். சரி, நான் ஆன்சரை சொல்லட்டா? இதோ உங்களுக்கான ஆன்சர். கேமரா. கேமரா. என்ன ஒரு பேராசை! கேமரா கூட கேமரா பேச ஆரம்பிச்சிச்சுன்னா நாரி போயிடும் எல்லாரும் பொழப்போம். அழகாவோ அசிங்கமாவோ ஸ்மார்ட் ஃபோன் வந்ததும் போதும், தட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஃபோட்டோ. அப்படி தானே? நம்மளை நம்ம ரசிக்கிறது தப்பு இல்லை, ஒரு அளவோடு இருக்கட்டுமே. இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த விடுகதை நிச்சயமாக பிடிச்சிருக்கு தானே? பிடிக்கலனா கூட சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கான்செப்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி என்ன கமெண்ட்டோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. வேறு எதையும் கேட்கல, ஒரு உதவியாக கூட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்ஸ்கிரைப் தானே, மறக்காமல் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தமிழ் சோஷியல் ஹப். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் குட்டி பாப்பா பேசுகிற. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.